பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட புள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். பூர்வ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்து அந்த தேசத்தில் குடியேறிய போது யோசுவா அவர்களை வழிநடத்தினார். எங்கு மற்றொரு யோசுவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து அங்கே குடியேறிய போது இந்த யோசுவா அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். இவர் இக்காலத்தில் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இயேசு என்னும் பெயர் எபிரேய பாஷையிலே யோசுவா என்று அழைக்கப்படுகிறது. யோசுவா என்னும் பெயருக்கு இரட்சகர் என்று பொருள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியராகவும் நம்முடைய இரட்சகராகவும் இருக்கிறார். சகரியாவோடு பேசிக் கொண்டிருக்கிற தூதன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை அவருக்கு காண்பிக்கிறார். யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். சாத்தான் யோசுவாவுக்கு விரோதம் செய்ய அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறான். சகரியா தீர்க்கதரிசி பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை அடிக்கடி பார்த்திருக்க வேண்டும். அதுபோலவே அவர் கர்த்தருடைய தூதனானவரையும் தரிசனத்தில் அடிக்கடி பார்த்திருக்க வேண்டும். இந்த தரிசனங்களின் மூலமாக இவர்களுக்குள் நெருங்கிய ஐக்கியம் உண்டாயிற்று. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு முன்பாக எப்படி ஊழியம் செய்தார் என்பது சகரியாவுக்கு பிரத்யட்சமாய் தெரியும். சகரியா யோசுவாவின் ஊழியத்தை பார்த்திருக்கிறார். யோசுவா அவர்களுக்கு முன்பாக எப்படி நிற்பார் என்பதும் சகரியாவுக்கு தெரியும். ஆனால் யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக அல்லது கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்பார் என்பதை சகரியா தரிசனத்தின் மூலமாக மாத்திரமே பார்க்க முடியும். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை அவர் கர்த்தருக்கு முன்பாக செய்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய சார்பாக கர்த்தருடைய பிரமாணங்களை பற்றி ஆலோசனை செய்வதற்காக யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றிருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களும் நம்முடைய குற்ற உணர்வுகளும் நாம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தடையாய் இருக்கும். கர்த்தருடைய நீதிக்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நம்மால் நீதி உள்ளவர்களாய் நிற்க முடியாது. நாம் கர்த்தருக்கு முன்பாக குற்றம் உள்ளவர்களாகவும் குற்ற உணர்வு உள்ளவர்களாகவும் நிற்போம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். அவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. சாத்தான் யோசுவாவுக்கு விரோதம் செய்ய அவருக்கு வலது பக்கத்திலே நிற்கிறான். சாத்தான் யோசுவாவின் மீது குற்றம் சொல்லுகிறான். அவன் யோசுவாவுக்கு விரோதமாக சாட்சி சொல்ல கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கிறான். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய ஆசாரிய ஊழியத்தை மறுபடியுமாய் ஸ்தாபிக்கிறார். கர்த்தருடைய திட்டத்திற்கு சாத்தான் எதிர்த்து நிற்கிறான். ஆசாரியர்கள் மத்தியிலே பரிசுத்தம் இல்லை என்றும் அவர்களிடத்தில் பாவம் அதிகமாய் காணப்படுகிறது என்றும் சாத்தான் குற்றம் சொல்லுகிறான்.
நமக்கு விரோதமாக குற்றம் சொல்ல நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் நமக்கு விரோதமாக எதை பேசினாலும் கர்த்தர் நம்மீது கிருபையாக இருக்கிறார் என்பதையும் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதையும் நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போது அவன் நம்மை விட்டு ஓடிவிடுவான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானிடம் பேசுகிறார். கர்த்தர் என்னும் வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யோசுவா இப்போது கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். இந்த தூதன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். ஆகையினால் இங்கு பேசும் கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நியாயாதிபதி பரிசுத்தவான்களுக்கு சிநேகிதராய் இருக்கிறார். இது விசுவாசிகளாகிய நமக்கு ஆறுதலான செய்தியாகவும் சந்தோஷமான செய்தியாகவும் இருக்கிறது. அதிகாரமுள்ள கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சிருஷ்டிகர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் கிருபையை வெளிப்படுத்துவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தெய்வீக அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. சாத்தான் பிரதான ஆசாரியனுக்கு விரோதம் செய்ய நிற்கிறான். ஆனால் சாத்தானுக்கு வல்லமை இல்லை. அவனால் எருசலேமுக்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியாது. ஏனெனில் கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொண்டதினால் சாத்தானால் எருசலேமுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் யோசுவாவை பற்றி சொல்லும்போது, இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவை குறித்து சொல்லுகிற இந்த வாக்கியம் ஆசாரியத்துவத்தை குறித்தும் கர்த்தருடைய ஜனங்களை குறித்தும் சொல்லுகிற வார்த்தையாகும். ஏனெனில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற யூதர்கள் எல்லோருக்கும் பிரதிநிதியாகவும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பிரதான ஆசாரியனாகவும் இருக்கிறார். யூதர்கள் சமீபத்தில்தான் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். அவருடைய நிலைமை ஏழ்மையாகவும் எளிமையாகவும் பரிதாபமாகவும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இரக்கம் காண்பிக்கிறார். நாம் உலகத்தாருடைய பார்வையில் சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக விசேஷித்த ஜனங்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மீது கிருபையும் அன்பும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அக்கினியினின்று தப்புவிப்பது போல தப்புவித்திருக்கிறார். இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் யூதர்களை அக்கினியினின்று தப்புவித்திருக்கும் போது சாத்தானால் அவர்களை மறுபடியுமாய் அந்த அக்கினியிலே தூக்கி போட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அக்கினியில் தூக்கி எறியப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை அந்த அக்கினியில் இருந்து தப்புவிக்க செய்கிறார். கர்த்தரே எருசலேமை தெரிந்து கொண்டார். அவரே அவர்களை அக்கினியினின்று தப்புவித்தார். தம்முடைய ஜனங்களை அக்கினியினின்று தப்புவித்த கர்த்தர் அவர்களை மறுபடியும் அழித்து போட மாட்டார். யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். ஆனால் அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்தவராய் தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். யோசுவா அழுக்கானவராகவும் அசுத்தமானவராகவும் தீட்டுப்பட்டவராகவும் இருக்கிறார். அவர் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதிநிதி. யோசுவாவை போலவே பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற யூதர்களும் அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களும் அசுத்தமானவர்களாயும் தீட்டானவர்களாயும் இருக்கிறார்கள். யோசுவா வஸ்திரம் தரித்திருக்கிறார். ஆனால் அந்த வஸ்திரம் அழுக்காயிருக்கிறது. அவர் பிரதான ஆசாரியர். தன்னுடைய ஆசாரிய ஊழியத்திற்கு ஏற்ற பரிசுத்தமான ஆசாரிய வஸ்திரத்தை அவர் தரித்திருக்கவில்லை. யோசுவா தன்னுடைய பரிசுத்தமான வஸ்திரத்தினால் தான் செய்கிற ஆசாரிய ஊழியத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டும். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. யாத்திராகமம் 28:2. யோசுவாவின் வஸ்திரங்கள் அலங்காரமாயில்லை, அது அவமானமாயும் நிந்தையாயும் இருக்கிறது. ஆனாலும் யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். யோசுவாவிடம் பிரதான ஆசாரியர் அணிய வேண்டிய பரிசுத்தமான வஸ்திரம் இல்லை. இக்காலத்தில் ஆசாரிய ஊழியம் மிகவும் எளிமையான ஊழியமாகவும் ஜனங்களால் அசட்டை பண்ணப்பட்ட ஊழியமாகவும் இருக்கிறது. ஆசாரிய ஊழியத்தில் நிந்தையும் அவமானமும் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் ஆசாரிய ஊழியத்திற்கு மதிப்பும் முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. பரிசுத்தமான காரியங்களிலும் அக்கிரமம் நிரம்பி இருக்கிறது.
சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள். இதனால் அவர்கள் தங்களை பரிசுத்தவான்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். தங்களிடத்தில் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களோ அக்கிரமங்களோ எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே ஏராளமான அசுத்தங்களும் அக்கிரமங்களும் இருக்கிறது என்பதை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆசாரிய புத்திரரில் புறஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யாரென்றால், யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரரிலும் மாசையா, எலியாசார், யாரிப், கெதலியா என்பவர்கள். எஸ்ரா 10:18. கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்க யோசுவாவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றாலும் கர்த்தர் அவருக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்க ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை சுத்திகரிக்கிறார். கர்த்தர் யோசுவாவுக்கு 2 காரியங்களை செய்கிறார். ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்திலும் ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் கர்த்தர் இவ்விரண்டு காரியங்களையும் செய்கிறார். கர்த்தர் யோசுவாவின் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுமாறு சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனானவர், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்கு அதிகாரத்தோடு பேசுகிறார். கிறிஸ்துவானவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த கட்டளையை சொன்ன பின்பு அவர் யோசுவாவை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யோசுவாவின் அக்கிரமங்களை அவரிடத்திலிருந்து நீங்கச் செய்கிறார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது நம்மிடத்திலிருந்து நம்முடைய அக்கிரமங்களை நீங்கச் செய்கிறார். நம்முடைய சுபாவங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்மிடத்தில் இருக்கிற பழைய மனுஷனை களைந்து போடச் செய்கிறார். நம்முடைய பழைய பாவங்கள், இச்சைகள், துரோகங்கள் ஆகியவற்றை அழுக்கான கந்தைகளைப் போல நம்மை விட்டு தூரத்திலே எரிந்து விடுகிறார். கர்த்தர் யோசுவாவின் அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்று கட்டளை கொடுத்ததோடு சிறந்த வஸ்திரங்களையும் அவருக்கு தரிப்பிக்குமாறு கட்டளை கொடுக்கிறார். யோசுவாவின் அழுக்கும் அக்கிரமமும் நிந்தையும் அவரை விட்டு நீக்கப்படுகிறது. அதோடு அவருடைய அவமானத்தின் வெட்கமும் மூடப்படுகிறது. உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவாவுக்கு சொந்தமாக ஆசாரிய வஸ்திரம் எதுவும் இல்லை. அவரிடத்தில் துப்புரவான சிறந்த வஸ்திரங்களும் இல்லை. அவரிடத்தில் இருந்தது அழுக்கு வஸ்திரம் மாத்திரமே. யோசுவா தன்னிடத்தில் இருந்த அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். கர்த்தரோ இப்போது யோசுவாவுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார். இந்த பரிசுத்தமான வஸ்திரத்தில் யோசுவா பார்ப்பதற்கு அழகாகவும் அலங்காரமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை தம்முடைய ஆவிக்குரிய ஆசாரியர்கள் ஆக்கும்போது கர்த்தர் நமக்கு தம்முடைய நீதியின் வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டவராக நிற்போம். பரிசுத்த ஆவியானவரின் கிருபைகளே நம்முடைய மெய்யான அலங்காரம். கர்த்தர் யோசுவாவை மறுபடியுமாய் பிரதான ஆசாரிய ஊழியத்திலே ஸ்தாபித்து அவரை அந்த ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணுகிறார். ஆசாரியத்துவத்தின் கிரீடம் அவருடைய சிரசின் மேல் வைக்கப்படுகிறது. யோசுவாவின் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது சுத்தமான பாகையை யோசுவாவின் சிரசின் மேல் வைத்து அவருக்கு வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நிற்கிறார். சகரியா தீர்க்கதரிசி பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார் என்றும் கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு யோசுவாவின் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைத்தார் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் யூதர்கள் மத்தியிலே அவர்களுடைய இருதயங்களை புதுப்பிக்கிறார். யூத மார்க்கத்தை ஜனங்களுடைய இருதயத்திலே மறுபடியும் ஸ்தாபித்து அதை புதுப்பிக்கும் போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் ஆவியை எழுப்புகிறார். தீர்க்கதரிசிகளும் ஜனங்களும் தங்களுக்காகவும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு ஜனங்களுடைய இருதயத்தையும் ஊழியக்காரர்களுடைய இருதயத்தையும் புதுப்பிக்கிறார். அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்னும் வாக்கியத்தை சகரியா சொல்லுவதாக வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். சகரியா இந்த வார்த்தைகளை கர்த்தரிடத்தில் விண்ணப்பமாக ஏறெடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார்.
கர்த்தரும் சகரியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவர் விண்ணப்பம் பண்ணியது போலவே செய்யுமாறு தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். ஆசாரியத்துவ உடன்படிக்கை யோசுவாவினிடத்தில் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. இது கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். எண்ணாகமம் 25:12. கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை சாட்சிகளுக்கு முன்பாக அறிவித்து ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். யோசுவா கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவர் ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய பிரமாணங்களின் பாதைகளில் நடந்து போக வேண்டும். யோசுவா வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும். யோசுவா கர்த்தருடைய காவலையும் காக்க வேண்டும். யோசுவா பிரதான ஆசாரியர். அவருக்கு கீழே ஊழியம் செய்கிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் ஊழிய பொறுப்புகளை நேர்த்தியாய் செய்கிறார்களா என்பதை யோசுவா கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய காவலை காப்பது என்னும் வாக்கியத்திற்கு மற்றவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா என்பதை கவனித்து பார்ப்பது என்று பொருள். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற வேலையை யோசுவா உண்மையாய் செய்யும் போது கர்த்தர் அவரை அங்கீகரிப்பார். கர்த்தர் யோசுவாவை தமக்கு சொந்தமானவராக சேர்த்துக் கொள்ளுவார். யோசுவா கர்த்தருடைய ஆலயத்திலே ஊழியம் செய்யும் போது கர்த்தர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற பிரமாணங்களுக்கு யோசுவா கீழ்ப்படிய வேண்டும். பிரதான ஆசாரியர் புதிதாக ஏதாவது பிரமாணங்களை ஏற்படுத்தி அதை கர்த்தருடைய ஆலயத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடாது. தம்முடைய ஆராதனைகள் எப்படி நடைபெற வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார். அதை மோசேயின் மூலமாக தம்முடைய பிரமாணத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தருடைய ஆராதனை பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். யோசுவா புதிய ஆராதனை முறைமைகளை கண்டுபிடித்து தனக்கு கீழே ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயம் பண்ணக்கூடாது. யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தில் நியாயம் விசாரிக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளும் அவருடைய பிரமாணங்களும் தேவனுடைய ஆலயத்தில் சரியாக ஆசரிக்கப்படுகிறதா என்பதை யோசுவா கவனித்து பார்க்க வேண்டும். யோசுவா கர்த்தருடைய பிரகாரங்களையும் காவல் காக்க வேண்டும். தேவாலயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் ஆராதனைகள் நடைபெறுவதற்கு ஏதுவாக சகலமும் ஒழுங்காயும் கிரமமாயும் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். யோசுவா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது நாம் தேவதூதர்கள் மத்தியிலே நடப்போம். இங்கே நிற்கிறவர்கள் என்னும் வாக்கியம் இங்கே நிற்கிற தேவதூதர்களை குறிக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். தேவதூதர்கள் பரலோகத்திலே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு தேவதூதர்களும் உடன் ஊழியராயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 9:10. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்னும் இந்த யோசுவா வேறு. கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனத்தாரை தலைமை தாங்கி சென்ற யோசுவா வேறு. இந்த யோசுவா பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு வந்த பிரதான ஆசாரியன். யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றார். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இந்த காட்சியை சகரியா பார்க்கிறார். யூதாவும் எருசலேமும் மறுபடியும் கட்டப்படுகிறது. அதை தடை பண்ணுவதற்கு சாத்தான் முயற்சி பண்ணுகிறான். சாத்தானை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். சாத்தான் 2 முறை கடிந்து கொள்ளப்படுகிறான். யோசுவா பிரதான ஆசாரியனுக்குரிய வஸ்திரம் தரித்திருக்கவில்லை, அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். கர்த்தர் அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை அகற்றி போடுகிறார். அவனுடைய அக்கிரமத்தை அவனிடத்திலிருந்து நீங்க செய்து கர்த்தர் அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார்.
அதன் பின்பு கர்த்தருடைய தூதன் யோசுவாவிற்கு பிரதான ஆசாரியனின் ஊழியத்தையும் அதன் ஆசீர்வாதத்தையும் அறிவிக்கிறார். அதன் பின்பு மேசியாவின் வருகையையும் இஸ்ரவேலின் ரட்சிப்பையும் குறித்து தீர்க்க தரிசனம் கூறுகிறார். ஆசீர்வாதத்திற்கு நிபந்தனைகள். நீ என் வழிகளில் நடந்தால், என் காவலை காத்தால். கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம். நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களை காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். கர்த்தர் பிரதான ஆசாரியனுக்கு நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடத்தை கட்டளையிடுவார். இது நிபந்தனையுள்ள தீர்க்க தரிசனம். பிரதான ஆசாரியன் இந்த நிபந்தனைகளை கடைபிடித்தால் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தேவதூதர்கள் எப்போதும் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே உலாவுவதற்கு யோசுவாவிற்கு இடம் உண்டாகும்.